அண்மை செய்தி. பரஸ்பரம் விவாகரத்து கோரிய வழக்கில் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஆகியோர் சென்னை முதன்மை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கின்றனர். சென்னை முதன்மை குடும்ப நல நீதிமன்றத்தில் முதலில் ஐஸ்வர்யா ஆஜரான நிலையில் தற்போது தனுஷும் ஆஜராகியிருக்கிறார். பரஸ்பரம் விவாகரத்து கோரிய வழக்கில் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஆகியோர் சென்னை முதன்மை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கின்றனர். பரஸ்பரம் விவாகரத்து கோரிய வழக்கில் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஆகியோர் சென்னை முதன்மை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கின்றனர். சென்னை முதன்மை குடும்ப நல நீதிமன்றத்தில் முதலில் ஐஸ்வர்யா ஆஜரான நிலையில் தற்போது நடிகர் தனுஷும் ஆஜராகியிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என பகிரலாம். வணக்கம். விவாகரத்து கோரிய வழக்கில் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் சென்னை முதன்மை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். பிரபல நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் நடிகர் தனுஷுக்கும் கடந்த 2004ஆம் ஆண்டு சென்னையில் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் இவர்கள் திருமண வாழ்வில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது இவர்கள் இருவரும் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு சென்னை முதன்மை குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சுபாதேவி முன்பு விசாரணைக்கு இன்று வந்தது. அப்பொழுது இன்று காலை ஐஸ்வர்யா நேரில் ஆஜராகியிருந்தார். தனுஷ் இன்னும் ஆஜராகவில்லை. வருவதற்கு சற்று காலதாமதமாகும் என தொடர்ந்ததை வழக்கின் விசாரணை 12 மணிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. தற்பொழுது நடிகர் தனுஷ் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார். ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் இருவரும் இன்று நேரில் ஆஜராகி உள்ளதால் இந்த வழக்கில் இன்று அவர்கள் குடும்ப நல நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அந்த விவாகரத்து வழக்கை திரும்ப பெறுகிறார்களா அல்லது விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது தெரிய வரும்.